70 ருப்பீஸ்லேருந்தே கோல்டு ஜிமிக்கி கலெக்ஷனு ஒரு 3-4 சவரத்தில் ஒரு நெக்லஸ் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, ஒரு 7 சவரனில் ஒரு ஹாரம் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே கோல்டு லுக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கேருந்து பார்த்துட்ருக்கோன்னா பாடி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து கவரிங் செட்லேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நிறையா கோல்ட் ஃபோமிங் ஜுவல்ஸ்லேருந்து ஸ்டோன் ஜுவல்ஸ்லேருந்து எல்லாமே ஒரே ஸ்டாப் சொல்யூஷன்ற மாதிரி ஒரே ஃப்ளோரில் 5th ஃப்ளோரில் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். டி நகரில் கூட நிறையா கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம். நிறைய வரவேற்பு இருந்தது அந்த வீடியோவுக்கு. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி தான்க்கா நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடி லெஜண்ட் சரவணா ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய ஃப்ளோருங்க. அங்கே ஃபுல்லாமே வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸு. நம்ம எல்லாமே நம்மளோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் இருந்தது. எல்லாமே வித் ப்ரைஸோடு இன்றைக்கி நான் வீடியோஸ் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நெக்லஸ், ஹாரம் செட், இது எல்லாமே செட்டோடைய, சிலதுக்கெல்லாம் வந்து வித் இயரிங்ஸோடைய கூட வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் இல்லை, இது வந்து நெக்லஸ், ஹாரம் ரெண்டுமே ஒரே விலையில் வரக்கூடியது தான். கல்கத்தா ஜுவல்ஸ்லேருந்து பாம்பே, கேரளா பேட்டர்ன் அண்ட் கோயம்புத்தூர் டிசைன்லேருந்து கோல்டு ஜுவல்லரியில் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி கவரிங் செட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டிலையுமே இருந்தது. அதில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வி ஷேப்பில் வர மாதிரியான ஒரு ஹாரம் டைப், அதுக்கு மேட்சிங்கான நெக்லஸ், அதுக்கு நல்ல பர்ஃபெக்ட் மேட்சிங்கான இயரிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2044 ருபீஸில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து மினிமலிஸ்ட்டாக ஸ்டோன் வச்ச ஒரு நெக்லஸ் கலெக்ஷன் மாதிரி, அதுக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங்கான இயரிங்ஸ் வித் இயரிங்ஸோடய கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே செட்டு தாங்க. லிட்ரலி பார்க்குறதுக்கு ஒரு கோயம்புத்தூர் டிசைன் மாதிரி சூப்பராக இருக்குது. அடுத்து பார்க்குறது வந்து நெக்லஸ் டைப், நெக்லஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நெக்லஸ்ங்க. இது நல்லா பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக உங்களுக்கு கல்கத்தா டிசைன் மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. இதுக்கு வித் இயரிங்ஸ் பர்ஃபெக்ட் மேட்சிங்கான இயரிங்ஸோடைய வந்திருக்கக்கூடியது. ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு 1000 ருபீஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுதுங்க. 1800க்குள்ளே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வீடியோஸில் நிறைய வெட்டிங் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. நல்லா பெரிய பெரிய ஜிம்காஸ் 3 சவரனில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஜுவல்லரி கலெக்ஷன் எல்லாமே வந்து நம்ம வாங்கக்கூடிய பட்ஜெட் விலையில் நிறைய வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுத்துட்டு கூடவே ஹை பட்டனில் பாயிண்ட்ஸும் கொடுங்க. வாவ், சூப்பரான ஒரு மேக்கிங். இதெல்லாம் அப்படியே நம்ம கழுத்தில் போடும்போது அழகாக நம்மளுக்கு பொருந்து நிற்கும். அந்த மாதிரியான மாடலில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்கான இயரிங். இதெல்லாம் அந்த நடுவில் பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலி இப்போ நம்ம பார்க்குற நெக்லஸ், ஹாரம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேக் செயினோடு வந்துடுதுங்க. இது பாருங்கள், ஒரு கண்டி மாடலில் சூப்பராக ஒரு கண்டி நெக்லஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு அதே கோல்டு லுக்கில் கொண்டு வந்திருக்காங்க. உருவங்கள் எதுவும் இல்லாமல் இது கூட எல்லாருமே வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான நெக்லஸ் தேடிட்டுருக்கோம். இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு வந்து நாங்கள் விதவிதமாக போட முடியல அப்படின்னு நினச்சிங்க, இங்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி செட் ஜுவல்ஸுமே நிறைய அவைலபிளாக இருக்குங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் வீடியோ லென்த்தாக போகுமே, என்ன பண்ணுறதுனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டாலர் செயின் கலெக்ஷன். இதுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவிங் நம்ம சேனலில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான கலெக்ஷன் தான் இது. ஸோ முகப்பு செயின் கூட கெம்ஸ்டோன் வச்ச மாதிரியான கலெக்ஷன், அது கூட இந்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குங்க. இது பாருங்கள், ட்ரெடிஷ்னல் லோட்டஸ் பெண்டன்ட்டு. அதில் வந்து உங்களுக்கு ரெட்டப்பட்ட செயின் வச்சு, அந்த ரெட்டப்பட்ட செயின்லேயும் நடுவில் குட்டி குட்டி லோட்டஸ் மோட்டிவ் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ராணி ஹாரம் மாதிரி இருக்கும் இது நம்ம வேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் எல்லாம் பெரிய பெரிய ஃப்ளாரல் டிசைன் மாதிரி ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸில் கூட நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், ஸ்பெஷலி இதெல்லாம் வந்து க்ளோஸ்டு செட்டிங்க. பின்னாடி கோல்டில் எப்படி அப்படியே நம்மளுக்கு பூசினா மாதிரி நல்லா வெயிட்டாக ஸ்ட்ராங்காக சாலிடாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இதுலேயும் கூட மேக் பண்ணியிருக்காங்க.
ப்ரைஸஸ்லாம் 700லேயே ஸ்டார்ட் ஆகுதுங்க. 1100க்குள்ளே மேக்ஸிமம் நான் போட்டிருக்கேன். பட் நிறைய கலெக்ஷன் 750, 700, 730 அந்த மாதிரியான ரேஞ்சஸில் தான் வந்திருந்தது. நெக்ஸ்ட் பார்க்குறது ஸ்டோன் இல்லாமல் பிளெயினாக வர மாதிரி ஒரு 3 சவரனில் வாங்கினா பெண்டன்ட்டோடு வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கலெக்ஷன் தான். அதில் ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருந்தது. இது பாருங்கள், நாமம் வித் சங்கு சக்கரம் வச்ச மாதிரியான கலெக்ஷன், ஸ்டோன் கலெக்ஷன் தான். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் கலெக்ஷனில் பின்னாடி க்ளோஸ்டு செட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இது ஐம்பொன்னில் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரியான கலெக்ஷன் தான் இங்கேயுமே நிறைய வச்சுருக்காங்க. இது பாருங்கள், நடுவில் மகாலட்சுமி உருவம் மட்டும் எல்லோ கோல்டில், மித்ததெல்லாம் சுற்றிலும் உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கீழே கூட ஹேங்கிங்ஸ்லாம் ஃப்ளெக்சிபிளாக தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது க்யூட்டாக இருக்குங்க. செயினுமே ஒன்றுக்கும் வேறு வேறு மாதிரியான மாடலில் தான் இருக்குது. அண்ட் இது எவர்கிரீன் டைம்லெஸ் கலெக்ஷனுங்க இந்த பெண்டன்ட்டு. இது நிறைய பேர் அந்த காலத்தில் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஒரு விண்டேஜ் லுக் இப்போ க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கெலாம் பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும் இந்த டிசைன்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், காலேஜ் வேர் பண்ணுற மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு 200லேருந்து 220 ருபீஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரக்கூடியது. டெய்லி வேர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறாங்க, டீனேஜ் கேர்ள்ஸ் போகிறாங்க, இல்லை பெரிய பசங்களே கூட போகிறாங்க அப்படின்னா அவங்களாம் இது வேர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். போயிட்டு கட்டி வச்சிட்டோம்னா லைஃப் வரும். இதில் நிறைய பெண்டன்ட்ஸ் லுக் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் கூட பாருங்கள், ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் கூட மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த கலெக்ஷன்லாம். காஸ்டிங் டைப்பில் கூட நிறையா பெண்டன்ட்ஸ் இதில் வந்திருக்கு. விதமாக போட்டுக்கணும் அப்படின்னா இதில் கண்டிப்பாக ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணி போட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ப்ரைஸஸ் கூட நான் உங்களுக்கு டேக் எல்லாமே காமிச்சிருக்கேன். ஓவரால் ப்ரைஸும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கறதுலாமே முகப்பு செயின் கலெக்ஷனுங்க. இதுவுமே கோல்டு லுக் ஜுவல்லரி, நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கோல்டில் என்ன மாதிரியான டிசைன்ஸ் வருமோ அது எல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாம். நடுவிலலாம் சாமி உருவங்கள் கொடுத்துட்டு 2 சைடும் அந்த ஸ்டோன் பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹைலைட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் தாங்க வேறு லெவலில் இருந்தது. ஸோ இது ரொம்ப ரேர் தான், இது நிறைய ஷாப்பில் நம்ம பார்க்க முடியாது. ரூபி ஸ்டோன் அண்ட் எமரல்ட் ஸ்டோன் ரெண்டும் பதிச்சு பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான டிசைனில் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் முகப்பு செயினாகவும் யூஸ் பண்ணலாம், தாலி சரடாகவும் யூஸ் பண்ணலாம். பட் டெய்லி யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஆனால் ஒரு ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு அழகாக எடுத்து அந்த வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு நம்ம நல்லா அழகாக பாதுகாத்து வச்சோம்னா நல்ல லைஃப் தரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். என்ன மேலே உங்களுக்கு பர்ஃப்யூம் இதெல்லாம் படாமல் பார்த்துக்கணும். இதிலலாம் க்ளோஸ்டு செட்டிங் கிடையாது, பின்னாடி இது ஓப்பன் செட்டிங் தான். ஆனால் சூப்பராக இருந்ததுங்க இந்த கலெக்ஷன். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரூபி எமரல்டு ஏதாவது செட்டு வச்சுருக்கீங்க வீட்டிலனா அதுக்கெலாம் கண்டிப்பாக இந்த முகப்பு செயின் பேரப் பண்ணலாம். அடுத்து பார்க்குறதுமே நெக்லஸ் வித் இயரிங்ஸ் டைப் தான். நிறைய கொண்டு கொடுத்துட்டே இருக்காங்க நடுவில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் எல்லாமே. ஸோ பரவாயில்ல, நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடலாம் இதையும் சொல்லிட்டு தான் இப்போ காமிச்சிருக்கேன். ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் ஒரு முகல் ஸ்டைலில் இருக்குது இந்த நெக்லஸ் ஹாரமும். நெக்லஸ் வித் இயரிங்ஸு. உருவங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல சூப்பரான கலெக்ஷனாகவுமே இருந்தது. இதெல்லாம் நம்ம காதில் கழுத்தில் போடும்போது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் லுக் கொடுக்கும். எப்படின்னா மங்களகரமாக இருக்கும், அந்த மாதிரியான டிசைன் தான் அது. நல்லா பார்க்குறதுக்கு சாலிடாக நல்லா பார்வையான டிசைனாக இருக்கும். அண்ட் இப்போ பார்க்குறது ஒரு எனக்கு இதை பார்த்தோன்னே விசில் ஞாபகம் தான் வந்தது. உங்களுக்கும் வருதுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லணும். இது பார்த்திங்கன்னா ஆனால் ஆக்சுவலாக இது சங்குன்னு நினைக்கிறேன். அந்த சங்கு டைப்பை தான் அப்படியே லைனாக கொடுத்து பண்ணியிருக்காங்க. பட் இப்போ காலகட்டத்துக்கு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இது 1300லேருந்து 1800க்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான்.
அதில் இது ஒரு ஸ்டைல் மேக்கிங், ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மினிமலிஸ்ட்டாக ஸ்டோன் கொடுத்து இதெல்லாமே வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு பேரப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதில் இந்த எனாமல் நடுவில் ஒயிட் ஸ்டோனுக்கு நடுவில் வந்து ஒரு மரூன் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பல்லையும் சரி, இந்த நெக்லஸில் வர பெண்டன்ட்லேயும் சரி, ரெண்டுத்துலேயுமே அந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்திருக்கு. அது உங்களுக்கு என்னுடைய கேமரா எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுது ஃபோன் கேமரான்னு தெரியல. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்காது டிசைனு. நெக்ஸ்ட்டு வந்துட்டோமே நம்மளுடைய ஃபேவரட் செக்ஷனுக்கு. எனக்கே வாவ்னு இருந்ததுங்க. நான் என்ன நினச்சேன்னா கோல்டு ஜிமிக்கே தான் கொண்டு வந்து மாட்டிட்டாங்களோ. நான் எக்ஸாஜினேட் பண்ணி எதையும் சொல்லலை. அது நான் பார்க்குறம்போது எப்படி இருந்ததோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் நிறைய வந்து கோல்டு ஷாப்பிங், கோல்டு வீடியோஸ் போடுறதுனால அங்கே என்ன அப்படியே கோல்டில் பார்ப்போமோ அதே மாதிரியான டிசைன்ஸை வந்து அப்படியே கோல்டு லுக், ஒரு கோல்டு ரெப்ளிகா மாதிரி இதிலெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வேறு லெவல் கலெக்ஷனாக இருந்ததுங்க. இதெல்லாம் மஸ்ட்டு ட்ரை கலெக்ஷனும் சொல்லுவேன். நம்மக்கிட்ட எத்தனை கோல்டு ஜுவல்லரிஸ் கோல்டு இயர்ரிங்ஸ் இருந்தாலுமே இதில் ஒன்று கண்டிப்பாக நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா நல்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன். கோல்டில் இப்போ நம்ம வாங்க முடியாத டிசைன்ஸ் கலெக்ஷன் எல்லாமே இங்கே இருக்குது. இதெல்லாமே ஸ்டோன் ஜுவல்லரி, ட்ரெடிஷ்னல் டைம்லெஸ் கலெக்ஷனு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் வர மாதிரியான டிசைனே அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு சான்பாலி டைப்பில் கொண்டு வந்திருப்பாங்க. இதிலலாம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோன் வச்சு வாங்குறதுக்கு எங்களுக்கு கோல்டில் விருப்பம் இல்லை, காசு வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கோல்டு லுக் ஜுவல்லரியில் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். 70 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நிறைய அது எது அந்த 70 ருபீஸ்னால் அதையும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு க்ளோஸர் வியூவ்லேயும் அந்த டேகை கூட காமிச்சிருக்கேன். பர்டிகுலர் டிசைனுக்கு வேணும்னா நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணி கூட பார்த்துக்கலாம். கூட ஜிமிக்கி, கொடை ஜிமிக்கி, லோலக்கு ஜிமிக்கி, பல்லக்கு ஜிமிக்கி, அடுத்து ஸ்கொயர் ஷேப் ஜிமிக்கி, இந்த மாதிரி ஜிமிக்கியில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, கோல்டில் வரும் பாருங்கள். அந்த மாதிரி டிசைன்ஸு எல்லாமே இதுலேயும் நீங்கள் பார்க்கலாங்க. சிலதெல்லாம் கீழெல்லாம் அந்த ஹேங்கிங்ஸ் பாருங்கள், க்யூட்டாக ஃப்ளெக்சிபிளாக தொங்குற மாதிரி இருக்கும் அந்த கோல்டன் பால்ஸு. இதெல்லாம் ஸ்டட்டில் பாருங்கள், பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதிலே கோன் ஜிமிக்கி கூட இருக்குது பாருங்கள் பக்கத்துலலாம். நல்லா ஒரு கோன் ஷேப்பில் வர மாதிரி லாங் ட்ராப்ஸாக வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் $308 ருபீஸில் க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த டிசைனு. பின்னாடி ஸ்க்ரூவுமே பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கலெக்ஷனுக்கு பின்னாடி ஸ்க்ரூ எப்படி இருக்குன்றதும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 70 ருபீஸ் கலெக்ஷன் பார்க்கலாமா? இதுதாங்க எல்லாமே வந்து ஒரு 3 கிராம்லலாம் கோல்டில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். குட்டி குட்டியான அந்த செயின் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு எல்லாமே. இதுலேயும் கூட குட்டி குட்டியான ஸ்டட்ஸ் கூட நிறையா வந்திருக்கு. ஸோ இதுக்கு கீழே பார்க்குறதுலாமே பார்த்தீங்கன்னா அழகான ஸ்டட் கலெக்ஷன் மாதிரியே இருக்கும். அதில் சின்ன ஹேங்கிங் தான் இருக்கும், உங்களுக்கு பெரியவங்க கூட வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து க்யூட்டாக நல்லா அழகாக இருக்கோ அதெல்லாம் நிறைய பிக் பண்ணிடுறாங்கங்க. அதிலே நீங்கள் பார்ப்பீங்க நிறைய காலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷனில் தான் சொல்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், அப்படியே பர்ஃபெக்ட் கோல்ட் லுக் ஜிமிக்கிங்க இதெல்லாம். இதில் வந்து அவ்வளோ கலெக்ஷன் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் ரீஸ்டாக் அங்கே பக்கத்தில் வந்து எடுத்து ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்கள் போகும்போது கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், அப்படியே பர்ஃபெக்ட் கோல்ட் லுக்குங்க. எனக்கு அப்படியே கண்ணு பறிச்சுது இந்த ஜிமிக்கி கலெக்ஷன்லாம். அதிலே வந்து குட்டி குட்டியான ஜிமிக்கியுமே இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சது எல்லாமே மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்த மாதிரி ஜிமிக்கி தான். அதிலே குட்டி குட்டியானதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ்லேயே வந்து நிறையா இருந்தது.
அப்புறம் லுக்குக்கு ஏற்ற மாதிரி போக போக அதனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுக்கு ஜிமிக்கின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கலெக்ஷனு. இதெல்லாமே ஒரு 250 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குது. இதுக்குமே ட்ரெடிஷ்னல் ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஆன்டிக் ஜுவல்லரிஸ்லேருந்து நிறைய ஏடி ஸ்டோன் ஜுவல்லரி, டைமண்ட் லுக் ஜுவல்லரிஸ்லேருந்து நிறைய ஒட்டியானம், ஜடப்பிள்ளை, சுங்கு டைப்பு, பின்னாடி நம்ம வந்து அழகாக போடுற கிளிப்ஸு, கோல்டு லுக் கிளிப்ஸு, இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் எல்லோ கோல்டு கலெக்ஷன் மாதிரி, அப்படியே கோல்டு லுக் ஜுவல்லரி மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு நான் பார்ட் 1 கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்ட் 2ல் வந்து ஆன்டிக் ஜுவல்லரிஸ்லாம் வாங்க விருப்பப்படுறீங்க, வித் ப்ரைஸோடு எங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். அதுவும் இப்போது 1 or 2 டேஸில் உங்களுக்கு சேனலில் வந்துடும். ஸோ சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூ கலர் ஹார்டின், நேற்று நான் சொல்லியிருந்தேன் இந்த சுடிதார் டாப்ஸ் கலெக்ஷன்லாம் கார்ட் செட்ஸ்லாம் போட்டப்போ அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா பிங்க் கலர் ஹார்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இந்த வீடியோ மாதிரி இதை மாதிரி கோல்டு லுக் ஜுவல்லரி மாதிரி தாங்க எங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸில் போய் ப்ளூ கலர் ஹார்ட்டின் கொடுங்க. இந்த டைம் வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்கன்னா வர்ச்சுவல் எக்ஸ்